விஜய் ஃபேமிலியில அவங்க சித்தியும் வந்து அவங்க பாட்டியும் வந்து விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. கட் அண்ட் ரைட்டா அந்த ஃபேமிலி இங்கேருந்து போலன்னா நல்லா இருக்காது விஜய். அப்புறம் நாங்க வேற முடிவு தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க நாளுக்கு நாள் அவங்க இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. சொந்தக்காரங்கலாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தாத்தா அப்படின்றாரு. என்ன விஜய் அப்படின்னு சொன்னோனே, இந்த மாரி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் தாத்தா. ஏன்னா அந்த ஃபேமிலிய நான் கேட்டேன். அவங்களுக்கு கஷ்டமா? அவங்க வீட்ல வறுமையா? கடன் நெறைய இருக்கான். அதனால தான் அவங்க இந்த மாரி வந்து பண்ணிட்டுருக்காங்களாம். அப்படின்னு அந்த பையனும் சொல்றாரு. அதே டைம்ல அவங்க அம்மாவும் சொல்றாங்க தாத்தா, சரிப்பா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால தான் தாத்தா இந்த மாரி அவங்க பிடிவாதம் பிடிச்சுட்டுருக்காங்க. பணம் குடுத்து தான் போவேன்னு சொல்லிட்டு. சரி அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற விஜய்? அந்த பையனுக்கு வேலை இல்லாதால தான் தாத்தா இவ்ளோ பிரச்சனை. அதனால நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு குடுத்துடலாமா? அப்படின்னோனே, என்னப்பா சொல்ற? இதுக்கு எல்லாரும் ஒத்து வரணுமே! முக்கியமா காவேரியோட ஃபேமிலி கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க விஜய் அப்படின்னோனே, நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. உங்களுக்கு இதில விருப்பமா சொல்லுங்க. இதில நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்ல விஜய். தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது அப்படின்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் வராது தாத்தா நான் பார்த்துக்கிறேன். அந்த பையன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். நம்மளுக்கும் வேக்கன்சி இருக்கு ஆஃபீஸ்ல. நான் கேட்டேன் ஐயப்பன் கிட்ட. அதனால அந்த பையனுக்கு வேலை குடுக்கலான்னு நான் யோசிக்கிறேன் தாத்தா. இது சரி வருமா தெரியலையே விஜய். தேவையில்லாத பிரச்சனை எதுக்குப்பா அப்படின்னோனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தான்றாரு. சரிப்பா உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னோனே, இங்க வந்து விஜய் வந்து யோசனை பண்றாரு. அடுத்து முத்துமலை ஃபேமிலி கிட்ட விஜய் வந்து பேசுறாரு. சொல்லுங்க தம்பி என்ன கூப்பிட்டீங்களாமே எங்கள அப்படின்னு சொன்னோனே, உங்க பையன் இருக்காரா? அப்படின்னோனே, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோனே கிருஷ்ணா வராரு. என்ன விஷயம்? இங்க பாருங்க நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல இங்கேருந்து கிளம்ப மாட்டோம். மறுபடியும் விட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் அதுக்காக கூப்பிடல. உங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் தரேன். அது கிடைச்சிச்சுன்னா நீங்க கண்டிப்பா போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னோனே, என்ன ஆஃபர் அப்படின்னோனே, உங்களுக்கே தெரியும்ல நான் வந்து கம்பெனி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமா கேள்விப்பட்டேன். நான் வந்து சிவில் சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் வச்சிருக்கேன். என்னோட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில உங்களுக்கு ஒரு ஜாப் போட்டு தரேன். என்ன சொல்கிறீங்க? அப்படின்னோனே, முத்துமலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். இந்த வேலைய நீங்க வாங்கிக்கிட்டு, அதே டைம்ல குடுக்குற பங்கு பணத்தையும் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு கிளம்பிடணும். என்ன சொல்கிறீங்க? அப்படின்னோன முத்துமலை வந்து, தம்பி அதெல்லாம் முடியாதுங்க. எங்களுக்கு பாதி பணம் பங்கு பணம் தந்தா தான் நாங்க போவோம். அப்படின்னோன முத்துமலை செம்ம டென்ஷன் ஆகி கம்முனு இருடா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருடா வேலை உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வேலை இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அந்த பையன். பெரிய கம்பெனி வச்சிருக்காராம். அந்த கம்பெனில ஒரு வேலை போட்டு குடுத்தா நெறைய சம்பாரிக்கலாம்டா. முதல்ல இத வாங்கிக்கோ. சும்மா தொல்ல பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் பங்கு பணத்த பத்தி பேசலாம்னா, என்னம்மா நீ இப்படி சொல்ற? இங்க பாருடா. இப்படி நம்ம இங்கேருந்து அசிங்கப்பட்டுட்டு இருக்க முடியாது. நானும் இவளும் கண்டிப்பா கிளம்ப தான் போறோம். உன் தங்கச்சி இப்படியே இருக்க முடியாது. அவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அசிங்கப்பட்டு என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. இப்ப வந்து ஏத்துக்க போறியா இப்ப இல்லையானோ, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கிருஷ்ணா வந்து விஜய் கிட்ட வந்து சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க ஒரு வேளை எங்கள ஏமாத்திட்டா வேணும்னே எங்கள இங்கேருந்து காலி பண்றதுக்காக பொய் சொல்லலையே அப்படின்னோனே, எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வேலை தரேன்னு சொன்னா தருவேன். எனக்கு உடனே ஜாயின் பண்ணணும். ஏன்னா நீங்க அப்புறம் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கே வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரியா? அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நீங்க சொன்னபடி இங்கேருந்து கிளம்பிடணும். தேவையில்லாத பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க தம்பி அப்படின்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, விஜயும் காவேரியும் ஆஃபீஸ்க்கு போறாங்க. தாத்தாவும் ஆஃபீஸ்க்கு வராரு. அத பார்த்தா காவேரி, தாத்தா திடீர்னு வந்திருக்காருன்னோனே, முக்கியமான விஷயமா தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணாவும் அங்க வராரு. கிருஷ்ணாவ பார்த்து காவேரி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் எதுக்கு இங்க வந்தான்? வீட்ல தொல்ல பத்தாதுன்னு இங்க வந்து தொல்ல குடுக்குறானா? அப்படின்றாங்க. இல்ல காவேரி வேலை விஷயமா தான் வர சொன்னேன். கிருஷ்ணாக்கு வேலை போட்டு தர போறேன் அப்படின்னோனே காவேரி பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. யார கேட்டு இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? இதெல்லாம் நல்லதுக்கே இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து கிருஷ்ணாக்கு எல்லா ஃபார்மாலிட்டீஸும் முடிக்கிறாங்க. கிருஷ்ணாவும் வந்து ஆஃபீஸ் ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ காவேரி போய் இங்க பார், உன்னால இந்த ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தது நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கிருஷ்ணா பார்த்து மறுக்கிறாரு.